தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஃபெர்டினா ஆலிஸ் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், மைக்கேல் ஜெனிஃபர் டெய்ஸி குடும்பத்தாரின் நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீருக்காக அருளுக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உம் மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறை பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் என்றும் நீ செவிசாய்த்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 14 20, 24 25 மற்றும் 28. அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 14 20, 24 25 மற்றும் 28. அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்பிவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான்.
சாத்ராகு, மேசாகு, ஆபேத்நெகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில்மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராகு, மேசாகு, ஆபேத்நெகோ ஆகியோர் மீது வெகுண்டல அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராகு, மேசாகு, ஆபேத்நெகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலர்கிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர், சாத்ராகு, மேசாகு, ஆபேத்நெகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளைகளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொலியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார்.
யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தைமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 விதமான அடிமைத்தனங்கள் உண்டு. ஒன்று புற அடிமைத்தனம், இன்னொன்று என்ன அடிமைத்தனம்? அக அடிமைத்தனம். புற அடிமைத்தனம்னா என்ன? எடுத்துக்காட்டு சொல்லுங்க. வெளியில ஒரு அடிமையா இருக்குது, ஏதாவது உதாரணம்? மற்ற மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், அப்படித்தானா வெளியில். அதே போல் இன்னைக்கு முதல் வாச பின்னணியில் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அப்படித்தானா. ரோமியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாங்க, அசிரியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாங்க. முதல் வாசக பின்னணி பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனம். இப்படி தங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட பிற மனிதர்களுக்கு, பிற நாடுகளுக்கு அல்லது புற சக்திகளுக்கு அடிமைகளாக இருப்பதுதான் புற அடிமைத்தனம் என்று சொல்லுவது. அக அடிமைத்தனம் அப்படின்னா என்ன? மனசு சார்ந்ததா? அக அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னா நம்முடைய செயல்பாடுகள், ஒரு சில செயல்பாடுகள் அப்படிதானே, தவறான செயல்பாடுகள். சில நேரங்களில் நம்ம நினைப்போம்ல, நம்ம நினைக்கிறது தான் உண்மை, நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கருத்தை திணிப்பது, மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய கருத்தை நாம் திணிக்க முயல்வது, இது ஒரு வகையான அக அடிமைத்தனம்தான். இன்னொன்று கண்மூடித்தனமான சமயப்பற்று. தொடக்கத்தில் பவுலடிகளார் வச்சிருந்தார்ல, சவுலாக இருக்கின்ற பொழுது கண்மூடித்தனமான சமயப்பற்று, சமயத்தின் பேரில் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு மனப்பாங்கு. இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை பலரிடத்திலே காணப்படுகிறது. தங்களுடைய சமயத்தை முன்னிறுத்தி அதன் பொருட்டு யாரையும் எதையும் செய்யலாம், சமயம்தான் முன்னிலம் பெறுவது என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு, மனித நேயத்தை மறந்து சமயத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை, இதுவும் ஒரு விதமான அடிமைத்தனம்தான். இன்னும் அக அடிமைத்தனத்திற்கு உதாரணம் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைகளாக இருப்பது. சிகரெட் பிடிக்கிறதா இருக்கலாம், அல்லது தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில அடிமைத்தனங்கள் அது நாமளே உருவாக்கிக்கிட்டது, அப்படிதானா.
புறத்திலிருந்து எந்தவித ஒரு நெருக்கடியும் இல்லை, யாரும் அடிமைப்படுத்தவில்லை. நாமவே நம்முடைய மனதிலே இயல்பிலே ஏற்படுத்தி கொண்ட அடிமைத்தனங்கள். இதெல்லாம் அக அடிமைத்தனங்கள். புற அடிமைத்தனம், அக அடிமைத்தனம். இந்த ரெண்டு அடிமைத்தனத்துல எது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? அக அடிமைத்தனம் தான் ரொம்ப ஆபத்தானது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், புற அடிமைத்தனம் கூட பெரிய அளவில் ஆபத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். யாரெல்லாம் ஒரு 3 இளைஞர்கள் பேர் சொல்லுங்க. யாரெல்லாம்? சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ. இந்த 3 இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்க? பாபிலோனிய அடிமை தலையில் இருக்கிறாங்க. சரிங்களா? நெபுகத்நேசர் மன்னன், பாபிலோனிய மன்னன் அந்த அடிமை தலையில் இருந்த அந்த யூத மக்களை என்ன செய்ய சொல்றான்? அவன் நிறுவிய சிலையை வணங்க வேண்டும், அவனுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றான். புறத்திலிருந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றான். ஆனாலும் கூட இந்த 3 இளைஞர்களையும் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி புறத்திலிருந்து வந்தாலும் அவர்கள் அக சுதந்திரம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். இல்லை, நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களால் முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்கொள் என்று அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு. அரசன் அவர்களை கொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அந்த புற அச்சுறுத்தலினால் அவர்கள் அசையவில்லை. தங்களுடைய உட்புறத்திலே, அகத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இல்லை, அது தவறு, எங்களுக்கு தேவையில்லாதது, அது வேண்டாம். உண்மை கடவுள் யாவே கடவுள் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை உன்னுடைய இந்த அச்சுறுத்தலினின்று எங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார் என்கின்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அக விடுதலை என்று சொல்லுவது. இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை அந்த இளைஞர்கள் கொண்டிருக்கிறார்கள். அன்பு மக்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஒரு அக அடிமைத்தனத்திற்கு இந்த யூதர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். பரிசேய கூட்டம், யூதர்கள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக, இல்லை நாங்க நினைச்சதுதான் நடக்கணும், நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும், உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அக அடிமைத்தனத்திற்குள்ளாக அந்த யூதர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையை சிறு சிந்தித்து பார்ப்போம். எப்பேற்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புற அடிமைத்தனங்களுக்கு உள்ளாகவா அல்லது அக அடிமைத்தனங்களுக்கு உள்ளாகவா? நம்மிடத்தில் காணப்படக்கூடிய இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வையே அழிக்கக்கூடிய இந்த அக அடிமைத்தனங்களை கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். அவற்றை கண்டுகொண்ட பிற்பாடு நம்மிடத்திலிருந்து அவற்றை வேறறுக்க, அப்புறப்படுத்த முயற்சி செய்வோம். அதற்கு இறைவனுடைய துணை நமக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் காணப்படக்கூடிய அனைத்து அக அடிமைத்தனங்களையும் வேறறுத்து இறைவனுடைய துணையால் அவற்றை வெற்றி கொண்டு ஒரு புதிய அக விடுதலையை அனுபவித்து வாழ, அதன் மூலமாக நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே செய்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக, முன் உதாரணமாக நல்ல கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழக்கூடிய அந்த நல்ல வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலி பொருட்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எமில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளை தினம் நம்முடைய பங்கிலே தவக்கால தியானமானது நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை தொடங்கும். தொடர்ந்து 6 மணிக்கு தியான உரையானது ஆரம்பமாகும். தியான உரையின் இறுதியிலே திருப்பலி நடைபெறும். எனவே நாளை தினத்திலே காலை திருப்பலி நடைபெறாது. தியானம் முடிந்து முடிகிற அந்த நேரத்தில் திருப்பலி இரவு நேரத்திலே நடைபெறும். பாவ சங்கீர்த்தனத்திற்காக
அருட்தந்தையர்கள் வருகிறார்கள். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டு தவக்காலத்தின் நிறை அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எனவே அன்பு மக்கள், நேரம் தவறாமல் மாலை 5:30 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு வந்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபமாலைக்கே அனைவரும் வந்துவிட்டால் நலமாக இருக்கும். இந்த தியான உரையிலே தொடக்கத்திலிருந்தே பங்கெடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே கால தாமதமாக வராமல் 6 மணிக்கு தியான உரை தொடங்குகின்ற பொழுது அனைத்து மக்களும் ஆலயத்திலே இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தியானம் முடிந்த பிற்பாடு, திருப்பலி முடிந்த பிற்பாடு வந்திருக்கும் அனைவருக்கும் இரவு உணவானது வழங்கப்படும். எனவே அன்பு மக்கள், நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புனித வாரத்திற்குள்ளாக, பெரிய வாரத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். தகுந்த தயாரிப்போடு அடியெடுத்து வைக்க இந்த தியானத்தை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அன்பு மக்கள், தவறாமல், நேரம் தவறாமல் நாளைய தினத்திலே இந்த தியானத்திலே பங்கெடுத்து முழுமையான இறை ஆசிரை பெற்று செல்லும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்தினார். அவருடைய இரத்தத்தால் நாம் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் பெறுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருட்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவாக. அதனால் இவை எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.